பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த உலகம் தராத சமாதானத்தை இயேசு தருவார். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில எனக்கு கடன் பிரச்சனை என்ன நெருக்குதே, போராட்டம், என் வாழ்க்கையில் இருக்க போராட்டத்தை என்னால தாங்க முடியலைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவர்களே, இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார். இயேசு உங்களுக்கு இந்த கடன்ல இயேசு உதவி செய்வார். அந்த கடன் எல்லாம் நீங்க அடைச்சு தீர்க்க இயேசு உதவி செய்வார். இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொன்னார். ஆபத்து வரும்போது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, யாரை கூப்பிடணும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய சூழ்நிலையில் நாம் தவித்துக் கொண்டிருப்போம். அந்த சூழ்நிலையில் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையில அவர் உதவி செய்வார். இயேசு ஒரு மனுஷன் படுகிற கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்கிறவர் இல்ல. இயேசு கை தூக்கி அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர் தான் இயேசு. அவனை விடுதலை ஆக்குகிறவர் தான் இயேசு. அவர் அதுக்காக தான் இந்த பூமியில வந்தார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. உங்களுடைய பாரத்தை மாற்றுகிறவர் இயேசு. பைபிள் எப்படியா ஒரு உண்மையான ஒரு